அடுத்ததாக நம்முடைய சமூகத்துக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு நோய் என்ன தெரியுமா? இப்போ காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூகத்துக்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நோய் இந்த புறம் பேசுகிறங்கிறது. புறம் பேசுகிறது நம்முடைய சமூகத்துக்கிட்ட இப்போ ஒரு பாவமாகவே பார்க்கப்படுவதில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ புறம் பேசுகிற ஒரு ஆளை பற்றி பேசுகிறங்கிறது சர்வசாதாரணமாகி விட்டு அது ஒரு பாவமாகவே நம்ம என்ன செய்கிறோம் இல்லை, நோக்கிறோம் இல்லை. ஏன் காரணம்? அல்லாஹ் குர்ஆனில் 49வது அத்தியாயத்தில் அழகான ஒரு விஷயத்தை கூறுறான். 12வது வசனத்தில் கூறுறான், நீங்கள் ஒரு ஆளை பற்றி புறம் பேசுவீர்களாக இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லி அல்லாஹ் கூறும்போது, உங்களுடைய சகோதரன் ஒருவன் மரணித்து விட்டு அந்த மரணித்த ஒரு மாமிசத்தை நீங்கள் சாப்பிட்றது போல. எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இது? அல்லாஹ் குர்ஆனில் கூறுறான். இந்த உதாரணத்தை சும்மா யோசிச்சு பாருங்கள். நாம் அப்படி சாப்பிடுவோமா ஒரு ஆளில் மாமிசத்தை? அதையும் ஒரு செத்த ஒரு பொடிட இதை இறைச்சி நாம் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் சகோதரர்களே. ஆனால் ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம், ஒரு 2 பேர் சேர்ந்தால் 3வது ஒரு நபரை கதைக்காமலுக்கு போகிறது மிக மிக அரிதாக இருக்கு. அதுலேயும் நம்ம அதை ஒரு பாவமாகவே பார்க்கமில்லை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கண்டித்தார்கள். ஆனால் நாமெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? இதெல்லாம் சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோமே சகோதரர்களே. ஒரு ஆளை பற்றி பலாய் கழுகுற, அவர் பற்றி மத்தாள்கிட்ட பேசுகிற, நம்மளோட குடும்பத்தாக்கள் விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அவர் அனுமதி இல்லாமலுக்கு பேச இயலா. ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கோம்.